இதுதான் அவர் வந்து பல்க் ஓட்டர்ஸ் 19 லட்சம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஆதாரங்களோட சொல்றாரு. எதையுமே அவர் சும்மா எடுத்தோம் போனோம் அடிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. எல்லாமே ப்ராப்பர் எவிடன்ஸ். ஏன்னா கரணம் தப்பினால் மரணம். ராகுல் காந்தி எங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு செய்ய மாட்டாரா? இவரை எப்படியாவது தூக்கி உள்ள வச்சிட மாட்டோமா? ஏதாவது ஒன்று விட்டுற மாட்டாரா? இவருடைய எம்பி பதவியும் காலி பண்ணிடலாம், இவரையும் தூக்கி உள்ள வச்சலான்னு என்னென்னமோ, அதாவது என்ன சொல்றது, பிரேம் பை பிரேமா அப்படியே ஸ்லோ பண்ணி இந்த ரமணா படத்துல விஜயகாந்த் சொல்லி ஜூம் பண்ணு அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி அவங்களும் வந்து கழுகு பார்வையோட பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களும் செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி எல்லாம் வந்து 1க்கு 3-4 முறை சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுன்ற ஒரு களத்துக்கு வர்றாரு. அவருக்கும் தெரியும் இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டாரு, எல்லாமே வேலிட் டாக்குமெண்ட். ஸோ என்ன பண்ணுறது, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. தால்சந்த் அவருடைய சன் யஸ்வீர் அவரும், அதுக்கப்புறம் பிரகலாதா இவரும் ஒரு பிஜேபியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இவங்க 2 பேரும் உத்தரப்பிரதேசனுடைய மினிஸ்டராக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் அவர்களோட இருக்கக்கூடிய நிறைய புகைப்படங்களையே அவர் வந்து அவுட்புட்டாக காட்டி, இவங்க பாருங்கள், இவங்க வந்து ஊபியில் உள்ளவங்க, இவங்க வந்து ஹரியானா எலெக்ஷனில் ஓட்டு அளிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்களையே ஒரு பாஜக காரங்களையே வந்து அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு காட்டுறாரு. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ல நிறைய ஓட்டர்ஸ், பல்க் ஓட்டர்ஸ், அதற்கும் வந்து அவர் பாஜக சைட்ல இருந்தே ஒரு உதாரணத்தை காட்டுறாரு. என்ன காட்டுறாரு அப்படின்னா, உமேஷ் அப்படின்றவர் ஒரு பிஜேபி லீடர், அவருடைய வீட்டினுடைய எண் 150, அவருடைய வீட்டில் மட்டும் 66 ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இவங்க நேரடியாக போய் விசிட் பண்ணுறாங்க, அங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னொரு வீட்டில் ஆச்சரியப்படுவீங்க, 501 ஓட்டு, இன்னொரு வீட்டில் 100 ஓட்டு, இந்த மாதிரி பல்க் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். சம்பவம் நடந்து ராகுல் காந்தி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு என்னது பயங்கரமான ஒரு அமைதி, ஓகேங்களா? ஆனால் யார் பதில் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வேகமாக எதிர்வினையாற்றுறாரு. மகாராஷ்டிராவுடைய சிஎம், தற்போது இருக்கக்கூடிய சிஎம் இருக்கார் இல்லைங்களா, அவர் வேகமாக எதிர்வினையாற்றுறாரு. ஹரியானாவுடைய சிஎம் வேகமாக எதிர்வினையாற்றுறாரு. குற்றச்சாட்டு நேரடியாக வைத்தது தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான். தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்களை அவங்க ஒன்றும் பிஜேபியினுடைய அவங்க ஆஃபீஸ்ல இருந்து எதையும் புக் எடுத்து அவர் காட்டலை. அவர் வந்து தேர்தல் ஆணையுடைய வாக்காளர்கள் பட்டியலை காட்டி இதில் இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஆனால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்குது.